மகர ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னென்ன மாற்றத்த கொடுக்க போகுது? இந்த ஆனி மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது? மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் பொதுவாகவே இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா இந்த மகர ராசி அப்படின்னாவே மெதுவா முன்னேறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே மெதுவா முன்னேறுவாங்களே தவிர பின்னோக்கி செல்ல மாட்டாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பொறுமையா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மகர ராசி வந்து நில ராசி, சனி பகவான் ஆளக்கூடிய ராசி. அதனால ரொம்ப பொறுமையாக தான், ரொம்ப நிதானமாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரக்கூடிய ஒருவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய சாதனையாளர்கள் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் காத்து இருக்கிற அந்த மனப்பான்மை இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் வந்து ஒவ்வொருவருடைய மனதையும் பக்குவப்படுத்துவார். அந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களை ரொம்ப பக்குவப்படுத்த ஒரு நபர்களாக பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. நிறைய அனுபவங்கள் மனதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும்போது கரெக்டாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. உழைப்பை அதிகமாக நம்புவாங்க. வேர்வை சிந்தி உழைச்சது ஒரு நாளும் வீணாகாது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நாளை நமக்காக வெற்றி காத்துட்ருக்கு அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையும் அந்த தைரியமும் இந்த மகர ராசி என்பர்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னுடைய உழைப்பு எந்த நாளுமே வீணாகாது, எப்படியாவது ஒரு நாளையில் வந்து அது எனக்கு வருமானமாகவோ நல்ல ஒரு வெற்றியாகவோ அமையும் அப்படிங்கிறத இந்த மகர ராசி என்பர்கள் நல்லா உணர்ந்து செயல்படுவாங்க. இதை யாராலும் தடுக்க முடியாது, இது எனக்கான உழைப்பு, என்னுடைய நம்பிக்கை, அது கண்டிப்பாக அது எனக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அதிகமாகவே இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மலை உச்சி அடையிறது அவ்வளோ எளிதல்ல. ஆனால் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். அதனால தான் என்னால் ஒரு நாள் அந்த மலை உச்சியை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் இயல்பாகவே சின்ன வயசுலேயே உங்களுக்கு தோணும். மற்ற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய மகர ராசி குழந்தைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா சிந்திச்சிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணனா நம்ம முன்னுக்கு வர முடியும், எப்படி சிக்கனமாக செலவு செய்யலாம், விளையாட்டில் ரொம்ப எளிமையாக எப்படி விளையாடலாம், எப்படி படித்தா நல்ல ஒரு முன்னுக்கு வர முடியும், எந்த படிப்பை படித்தா நல்ல ஒரு முன்னுக்கு வர முடியும், இப்படியெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இவங்க திட்டமிட்டு தான் படிப்பாங்க. எல்லாரும் விளையாட்டில் ஆர்வமாகவும் சும்மா குழந்தைகளோட சக மாணவர்களோட பழக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு போவாங்க. ஆனால் மகர ராசி குழந்தைகள் மட்டும் சின்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு குழந்தைகளாக தான் இந்த மகர ராசி குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை அவங்கள சோதிக்கலாம், மனதை உடைக்கிற அளவுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரலாம். ஆனால் இவங்க இது எல்லாமே இவங்களுடைய வெற்றி பாதையை அமைச்சிட்டு நம்மளுடைய உழைப்பு என்றைக்கும் வீண் போகாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள ஒரு ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். தோல்வியை பார்த்து துவண்டு போய் அதே இடத்துல உட்கார மாட்டாங்க. அலைகள் எப்படி அடுத்தடுத்து வருதோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த அலைகள் மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தை படிச்சுட்டு இதில் எதுவும் பெருசாக மேட்ரு இல்லை அப்படின்னு ஒரு சிலர்லாம் விட்டுருவாங்க. ஆனால் கடைசி பக்கத்தில் வெற்றி இருக்குது அப்படிங்கிறத உணராமல் ஒரு சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசி பக்கம் வரைக்கும் எல்லா பக்கத்தையும் புரட்டி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வெற்றி இருக்குது. ஒரு சில பேஜை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் விடுறத விட எல்லா பக்கத்தையும் புரட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்துட்ருக்கு. ஒரு சில தோல்விகளை பார்த்து துவண்டு போய் அதே இடத்துல நீங்கள் உட்காராதீங்க. மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய இன்னல்கள் வரும். எந்த தொழில் செஞ்சிங்கனாலும் அது ஒரு சில பிரச்சனைகள் வரும், செலவுகள் அதிகமாக வரும். நீண்ட காலமாக பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சில தொழிலில் ஆரம்பிச்சுட்டு இதில் வருமானமே வரல, 5-6 வருஷமாக உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் போதுமான வருமானம் வரல, இந்த மாதிரிலாம் நிறைய மகர ராசி என்பர்கள் புலம்புவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த பாடத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. முதல் ஒரு 10 பேஜை மட்டும் திருப்பி பார்த்துட்டு விடாமல் கடைசி பேஜ் வரைக்கும் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே போங்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அனுபவம் தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. கணக்கு பார்த்து செலவு செய்யுங்க. வீண் செலவு எப்பவுமே இந்த மகர ராசி என்பர்கள் செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னாவே உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய இலக்கை யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்ல. இவங்களுக்கு இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எப்பவுமே வந்து மகர ராசி என்பர்கள் ஆடம்பரத்தை வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளாக இருக்கலாம், ஒரு வண்டி வாகனமாக இருக்கலாம், ஒரு சொத்தாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த காலகட்டத்தில் ஆடம்பரமாக நம்மளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உங்களுக்கு வரும். வந்திருக்கா இல்லையாங்க
என்னங்கிறத மறக்காமல் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதே மாதிரி குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். எக்ஸ்ட்ரா உங்களுடைய வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டோ அல்லது ஒரு உறவோ வரும். அதன் மூலிமா உங்களுடைய பொறுப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகும். அல்லது உங்களுடைய தாய் தந்தையாருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு வந்து நிற்பாங்க. அவங்கள நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வரும். அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றி எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம், ஒரு தொழிலை கொடுத்து இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதை பற்றி சிந்திக்க தொடங்கிடுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு ரொம்ப ஒரு யோகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு. பெரும்பாலான கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நல்ல நல்ல வழிகள்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படும். இந்த ஆணி மாத கிரக அமைப்பும் அப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பை அதிகமாக போடுங்க. சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக யாருக்கிட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைக்காமல் நீங்கள் கண்ணும் கருத்துமாக அதை செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய விஷயங்களை மீண்டும் பேசி அதில் ஒரு விஷயங்களில் இடைஞ்சல் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பழைய விஷயங்களை நீங்கள் யாருக்கிட்டையுமே எக்காரணத்து கொண்டும் நீங்கள் கொஞ்சம் பேச வேண்டாம். உறவுங்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல பழைய பிஸ்னஸ் சம்மந்தமாக அல்லது பழைய டீலிங் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயத்தை பேசும்போது தேவையில்லாத இன்னல்களும் பிரச்சனைகளும் அதிகமாகும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பழைய விஷயங்களை பற்றி அதிகமாக பேச வேண்டாம். அதே மாதிரி புதுசாக நிறைய கூட்டாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ஆணி மாதத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. மெதுவாக நகர்ந்து நல்ல ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சேமிப்பு அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து தொடர்பாக ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கிடலாம், ஒரு பிளாட்டாவது வாங்கி நம்ம வச்சுருக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பையும் உங்களுடைய ஆலோசனையும் கேட்டு மற்றவங்க மதித்து நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு மதிப்பாகவும் மரியாதையாகவும் இருக்கும். பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய பொறுப்புணர்வை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நபர்களாக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் வலம் வர போகிறீங்க. காதல் உறவில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கெல்லாம் அந்த உறவில் ஒரு நிலைத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். வாழ்க்கை துணையோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கவங்களாம் அந்த காதலிச்சவங்களே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு தேய்மானம் சம்பந்தமான பிரச்சனை, முதுகு தண்டுவடை சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தினமுமே நடைப்பயிற்சி செய்யுங்க, யோகா தியான பயிற்சி செய்யுங்க. மனதில் ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு தெம்பு தைரியம் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபமோ அல்லது உங்களுடைய வீட்டிலேயே கூட நவகிரகங்களில் போய் வழிபட முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டிலேயே கூட நீங்கள் குளிச்சுட்டு வீட்டில் சுத்தம் பண்ணிவிட்டு காகத்துக்கு கொஞ்சம் அன்னம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை தோறும் அசைவ உணவை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு மனோதைரியத்தை அதிகப்படுத்தும். சனிக்கிழமையில் பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மன உறுதி அதிகமாகும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல ஒரு தலைவர், நல்ல ஒரு நிர்வாகி, நல்ல ஒரு போராளி, நல்ல ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற பெயரெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமையில் அந்த சனீஸ்வரருக்காக விரதம் இருந்து சனி பகவான் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இலக்கை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. நல்ல நல்ல வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யும் போது எல்லோரும் நினைவாங்க. ஆனால் புயலை தாண்டி அதுக்கு பின்னாடி
வலிமையோடு ஒரு மரம் நிற்கும் பார்த்தீங்களா, அது நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் தான். அதே மாதிரி தான் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய சோதனைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய இன்னல்கள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். இந்த எல்லாம் தாங்கி நீங்கள் அந்த மரம் போல் நின்னீங்கன்னா தான் நீங்கள் உயர்ந்து வாழ முடியும். அதற்காக பிறந்தவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். சனி பகவான் சின்ன சின்ன சோதனைகளை கொடுப்பார். அதெல்லாம் தாங்கிட்டு நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம்.